Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் 3 எக்ஸாம்பிள் நம்பர் 3.29 பார்க்கலாம். இது வந்து சால்வ் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தடு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கிடையாது. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்மை ஒய் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அப்போது இங்கே என்ன இருக்குது, இந்த 4-ஐ எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இது என்ன ஆகிடும், ஒய் ஸ்கொயருன்னு ஆகிடும். இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யாகவே வந்துடும். அவ்வளோதான், மற்றதெல்லாம் அப்படியே தான். இப்போது இதை வந்து நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் வந்து 42 எப்படி எழுதலாம், 6 7 சார்னு எழுதலாம். நம்மளுக்கு சம் என்ன வருது, -13 வருது. அப்போ ரெண்டுத்துக்குமே நான் மைனஸ் சைன் கொடுத்துட்றேன். ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1ஆகவே இருக்கா. அப்போ நான் டைரக்ட் மெத்தட் ஜஸ்ட்டு இது கூட வை பண்ணிட்டோம்னா y - 6 y - 7 = 0ன்னு கிடச்சிரும். இப்போ தனித்தனியாக y - 6 = 0 போட்டால் ஒய்க்கு 6 கிடச்சிரும். y - 7 = 0ன்னு போட்டோன்னா ஒய்க்கு 7 கிடச்சிரும். ஆனால் ஒய்ன்றது நம்ம எக்ஸ் ஸ்கொயர் டேர்மாக எடுத்திருக்கோம். அதனால் இங்கே ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கோங்க, இங்கேயும் ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸ் வேணும்னா ஸ்கொயர் அப்படி போகிறப்போ +or-√6 ஆகிடும். இது x = +or-√7. இது x பவர் 4th ஈக்குவேஷன். நம்மளுக்கு மொத்தம் 4 ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ அது கரெக்டாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு 4 ஆன்சர் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ வியூவர்ஸ்.